Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு vlog எதை பற்றினா ஒரு மார்னிங் ரொட்டீன். அது என்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் நேற்று போயிட்டு வந்திருந்தாரு. வரும்போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு திங்ஸ்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது எனக்கு எக் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங்கே அவருக்கு எக் பாயில் பண்ணி வச்சுட்டேன்னா அவருக்கு கொடுத்தேன்னா சாப்பிட்டு பாருங்கிறதுக்காக எக் பாயில் பண்ண வச்சுட்டு இருந்தேன். 2 months லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு குயிக்காக எல்லாமே பண்ணணுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பட் நாங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங்கே ஆதி ஒரு சில விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தார். அது கேளுங்க. ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் விளையாடுவியா? டாய்ஸ்லாம் ஷேர் பண்ணுவியா? இல்லை அங்கே ஸ்கூலில் இருக்கிற டாய்ஸ் ஓகே உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேக்கன் கொடுப்பியா? ஆதி ஃப்ரெண்ட்ஸா? ஸோ மார்னிங்கே அவர் எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மேம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீ எல்லாமே ஷேர் பண்ணணும், குட் பாயாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி அவர் நர்சரி போயிருக்கனால இப்போ அவர் ஸ்கூல் போகிறதுக்கு அவருக்கு ஃபீல் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் டே நர்சரி ஸ்கூலுக்கு விடும்போது தான் தெரிஞ்சிச்சு. அந்த 1 week வந்துட்டு பயங்கரமாக அழுதான். ஸ்கூலுக்கு போகிறதுக்கே நாங்கள் ஸ்கூலுக்கு வெளியவே வெயிட் பண்ணுவோம். எப்பயாச்சும் அழுகுறான், கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னால் எங்களை கூப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் உடனே போய் அவனை பிக்கப் பண்ணிப்போம். என்னோட ஹஸ்பண்ட் சாட்டர்டே நேட்டிவ் போயிருந்தாரு. ஸோ வரும்போது அவர்கிட்ட எங்கள் அம்மா வந்துட்டு மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை, முருங்கைக்கீரை, பெரண்டை, அப்புறம் ஊறுகான்னு நிறைய கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஒரு 1 week ஜாலியாக அம்மா கொடுத்ததெல்லாம் வச்சு என்ஜாய். உங்கள் பேபிஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. சீக்கிரமாகவே அவங்க வந்துட்டு பழகிப்பாங்க அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி. ஆதி ஸ்கூலில் வெல்கம் கிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில பெயிண்ட், ப்ரஷ், அப்புறமா சிசர்ஸ், அப்புறம் பென்சில் ஹோல்டர்னு நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த இயர் ஃபுல்லாக நமக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் இந்த திங்ஸ்லாம் வச்சு தான் நம்ம அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ வீக்லி ஒரு கிட் கொடுத்துருவாங்க. அவங்க ஸ்கூல்லேயும் இதே மாதிரி ஒரு கிட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போவே பென்சில் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. பெருசுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் கொடுத்துட சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வச்சாச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. ஃபர்ஸ்ட் டேங்கிறனால லைட்டாக பயமாக இருந்துச்சு, திரும்ப அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் அவன் சூப்பராகவே என்ஜாய் பண்ணான். ஸ்கூலுக்கு போகணுமா, ஓகே ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருந்தான். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இவரோட மேண்டேட்ரி போஸ் இது. நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் இங்கே தான் நிற்பார். ஸோ அவருக்கு இங்கே நிற்கணும்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே நின்று வீடியோ எடுக்கணும், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே வந்தாலே அங்கே நிற்க சொல்லுவான், வீடியோ எடுக்க சொல்லுவான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட். ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இனி வர வீடியோஸில் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணுறேன், நான் காட்டுறேன். அண்ட் வந்துட்டு ஆதியோட ஸ்கூல் வீடியோஸில் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவரோட ஃபஸ்ட் டே இப்படி தான் போச்சு. உங்கள் கிட்ஸுக்கு ஃபஸ்ட் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.